பொருளாதாரம் வேறு பொருளாதாரம் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளில் கூட இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, பொய்யாமொழி புலவர். ஆனாலும் அதற்கும் தீர்வு என்று கொங்கண மகரிஷி அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் என்ற நிலையாக அங்கே சந்திரனுக்குள்ள ஸ்தலமாக நம்மளுடைய நெற்றிக்கல் எல்லா இடத்துலையும் புருவ போட்டு திறக்கலாம், உச்சிக்குள்ளி திறக்கலாம், பேரனந்த சில வினாடிகள் கிடைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ரோமத்துவாரத்திலும் சிரிப்பை ஏற்றக்கூடிய தன்மை அங்கே ஏழுமலையார் நிலையில் இருக்காங்க. அங்கே அந்த அஞ்சனக்கல் என்ற தன்மை இருக்குது. அது காக்கப்பட்ட நிலையில் வளர்க்கப்பட்டது. நீலாஞ்சனத்திரி அஞ்சனத்திரி நீலாஞ்சனத்திரி என்ற மலைகள் அங்கே இருக்கின்றன. அவை நம்ம உடம்புல இருக்க எல்லா ரோமத்துவாரத்திலையும் புகுந்து செயல்படக்கூடிய தன்மையாக இருக்குது. அந்த அஞ்சனக்கல் உடம்புக்குள்ள அந்த மலையில் போய் உட்கார்ந்தா உடம்புல இருக்க எல்லா வியாதிகளையும் சுழற்றி 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 நம்ம சுத்தப்படுத்தி விடும் என்று திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. அந்த பாடலுடைய உண்மையான பொருள் இன்னும் உலகத்துக்கு கிடைக்கல. அதில் அஞ்சனம் இதெல்லாம் செய்யும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் நிச்சயமாக உபயோகப்படுத்தியிருக்காரு. அந்த அஞ்சனம்ங்கிற நிலையில போகர், கொங்கணவர், கரூர் சித்தர் எல்லாருமே வளர்ந்து உலகத்துக்கு பல நல்ல நிலையில் அஞ்சனக்கல் மூலமாக கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. வணங்கி மகிழ்கின்றோம், மகிழ்ந்து வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அரோகரா. தண்டாயுதபாணி கடவுளே போற்றி, போகமா மகரிஷியே போற்றி, அனைத்து சித்தர்களுக்கும் போற்றி, பாதாள அஞ்சனக்கல்லால் அமைந்த குருவாயூரப்பனுக்கும் போற்றி. நவவாசான உருவமாக இருக்கின்ற மலையாண்டி என்ற மலைச்சாமியாக திருப்பதியிலே கொண்டாடப்படுகின்ற ஏழுமலை கடவுளுக்கும் போற்றி 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 போற்றி. சித்தர்கள் உலகம் பழனிமலையை வலம் வந்து குருவாயூரிலே தரிசனம் கண்டு திருப்பதியிலே உள்ள 7 மலைகளையும் ஆத்ம நமஸ்காரமாக வணங்கி நாம் சித்தர்கள் உலகத்தின் ஆற்றலின் சக்தியின் சில நிலைகளை நாம் வீட்டிலேயே வரவழைத்துக் கொள்ள முடியும். நாம் தினசரி பழனிமலைக்கு செல்ல முடியாது, தினசரி குருவாயூருக்கு செல்ல முடியாது, தினசரி திருப்பதி மலைக்கு செல்ல முடியாது. ஆனால் இம்மூன்று சக்திகளையும் நாம் வீட்டிலே உருவாக்கி கொள்ள முடியும். இம்மூன்று சக்திகளையும் நாம் வீட்டிலே நிலைப்படுத்திக் கொள்ள முடியும். இதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியது மிக 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 சிறிய தொகையே தான். அஞ்சனக்கல் என்று சுருமாக்கல், அஞ்சனக்கல் என்று கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாங்கன்னா தூளாக இருந்தால் கூட பரவாயில்ல, கிலோ 200 ரூபாய்க்கு கிடைக்கும். டின்னு அவ்வளோதான், 20 கிலோ டின்னாக வருது. கிலோ 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். உங்களுக்கு தேவை 1 கிலோ வாங்கினாலே கூடுதல், 1 கிலோவே வாங்கிக்கிங்க. அதை கூட தேன் மிளகு வாங்கி கொள்ளுங்கள், கொஞ்சோண்டு சீனிக்கல் வாங்கி கொள்ளுங்கள், தேவைப்பட்டால் சீனிக்கல்லும் வாங்கிக்கிங்க. இதை 3யுமே பொடியாக உணுக்கி நீங்கள் வீட்டில் சிறு தீயில வறுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இலகும். அந்த மெழுகு சேர்றதுனால இலகி அது உங்களுக்கு ஒரு உருவத்துக்கு வரக்கூடிய பக்குவத்துக்கு பாகு மாதிரி வரும். அந்த பாகை உங்களுக்கு தேவையான லிங்கமாகவோ தேவையான உருண்டையாகவோ நீங்கள் பிடித்து வீட்டிலேயே வச்சு நீங்கள் அதை உபயோகித்து கொள்ள முடியும். இதில் இன்னும் நிறையா மூலிகைகள் எல்லாம் இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் கைவசத்துக்கு வருவது கொஞ்சம் மிக கடினம். அதனால் சும்மா எளிமையாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் நீங்கள் சீனிக்கல் சேர்க்கலாம், சீனிக்கல் சேர்க்காம கூட விட்டுடலாம். தேன் மிளகு மட்டும், இந்த அஞ்சனக்கல் பொடி இதை மட்டும் கூட நீங்கள் கலந்து தேன் மிளகு உருக்கி இந்த அஞ்சனக்கல் பொடியோட கலந்து தேவையான அளவு நீங்கள் ஒரு லிங்கமாவோ ஏதோ செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா கூட அந்த லிங்கத்திற்கு தினமும் பாலோ தண்ணீரோ அபிஷேகம் பண்ணி அதில் ஒரு மிளகளவு சாப்பிடுங்கள் என்று சொல்ல மாட்டோம். கடுகளவு லேசா பட்டும் படாமல் தொட்டும் தடாமல் அந்த சக்தியை விட்டும் விடாமல் லேசா நாக்கில் எடுத்துக்கிட்டால் போதும்.
அது கூட வேண்டியதில்லை. சுவாசம் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா உட்காந்து ஒரு பிரீத்திங் எடுத்துக்கிட்டால் போதும். உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த நவபாசன சக்தி இருக்கும்போது எந்த 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 விதமான கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அதாவது 1,60,000 கிலோமீட்டர் 1,60,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய கெட்ட சக்தியாக இருந்தால் கூட 150 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதை குறைச்சி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுரும் சந்தோஷமாக. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சக்தி கொண்டது இந்த நவபாசன லிங்கம். நாங்கள் இதை வெளிப்படுத்துவதற்கு நவபாசனம் பழனிமலை மூலவர் ரகசியம் என்ற நூல் இந்து பப்ளிகேஷன்ஸ் மூலமாக மிக மிக விரைவில் அட்டைப்படம் தயாரிக்கின்ற அளவிற்கு வந்துவிட்டது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துள்ளோம். மிக விரைவில் இந்து பப்ளிகேஷன் சென்னை அவர்கள் மூலமாக வெளியிடப்படுகின்றது. 1200 தமிழ் நூல்களை வெளியிட்ட ஒரே நிறுவனம் அதுதான். தமிழ் வேறு, சித்தர்கள் வேறு கிடையாது. ஆக சித்தர் உலகத்தின் முழு சக்தியும் தமிழ் எங்கே இருக்கோ அங்கே போனால் சித்தர் உலகத்தினுடைய சக்தி இருக்கும். சித்தர் உலகம் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கே புறமே தமிழ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இந்து பப்ளிகேஷன்ஸ் மூலமாக ஐயா ராமநாதன் மூலமாக அந்த நூல் வெளிவர இருக்கிறது. அனைத்து வீடுகளிலும் இந்த நவபாசன லிங்கம் அவங்களா செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இதுதான் எங்களுடைய லட்சியம், நோக்கம். சித்தர் அனைத்து வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டில் எந்த கண் பார்வை, முன்ஜென்ம பாவ சாப வினைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்களே அதை விபூதியில் அபிஷேகம் பண்ணிக்கலாம், அந்த விபூதியை சாப்பிடலாம். பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணிக்கலாம், பஞ்சாமிரத்தை சாப்பிடலாம். இப்படி எல்லாருமே மருத்துவ மகத்துவம் பெறணும். அவ்வாறு செய்வதன் மூலம் 3ஆம் கண் திறக்கப்படணும். இந்த இருக்க வீட்டில் இந்த நவபாசனத்தை வச்சு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நெற்றிக்கண் திறக்கக்கூடிய சாத்தியம் மிகுதியாகவே இருக்கிறது. அதனால் இதை நீங்களே உங்கள் இல்லத்தில் தயார் பண்ணிக்கலாம், செய்யலாம். தேன் மெழுகும் இது மட்டும் சேர்த்துக்கினா போதும். இன்னும் சிறப்பாக வரணும்னா கட்டுக்குடியோட சாருக்கு சேர்க்கலாம். நிறைய இதில் அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளியிடுவதற்கு எங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. இன்றைக்கி இந்தளவுக்கு இதை வெளியிட்டிருக்கதே பெரிய விஷயம். இந்தளவுக்கு வெளியிடுவதற்கு கூட இறைவன் எங்களுக்கு அருளையும் ஆயுளையும் கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இதை நீங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே தயார் பண்ண முடிந்தவர்கள் பெண்கள் தயார் பண்ண வேண்டும், ஆண்கள் அருகில் வர வேண்டாம். பெண்கள் இதை செய்து கொள்வார்கள். அவர்களே கடைக்கு செல்ல வேண்டும், அவர்களே வாங்க வேண்டும், அவர்களே இதில் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும். அப்பொழுது அந்த பெண் புவனேஸ்வரி நிலையை எடுப்பாள். புவனேஸ்வரி என்ற பூமி சக்தியாகவே இருப்பாள். அந்த பெண்ணுக்கு தெரியும் அதை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்று. இதை யாரும் நம்ம சொல்ல வேண்டியது, இதுக்கு விளக்கமோ விரிவுரைய தேவையில்லை. தேவைப்பட்டால் கறித்தூளை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கறித்தூளை நல்லா பொடி பண்ணி, எந்த கறியாக இருந்தாலும் சரி, மரக்கறி சந்தேகம் வந்துடும். மரக்கறியா நிலக்கறியா எலும்பு கறியா, எந்த கறி தூள் உங்களுக்கு கிடைச்சதோ அதுதான் அதுக்கானது. கறித்தூளையும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மிக அற்புதமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப அதிசயமான விஷயம். கோடானு கோடி கிடைச்சா கூட கிடைக்காது. கோடானு கோடி பிறவி எடுத்தாலும் கூட அந்த நவபாசனம் நம்ம வீட்டுக்கு வராது. அவ்வளோ அற்புதமான விஷயங்களை உங்களுக்காக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். இதை பிராப்தருக்கவங்களுக்கு கிடைக்கும். பிராப்தருக்கு இதை செய்ய முடியும். அதனால் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. எந்த ஒரு ரகசியமும் சரியான நபர், சரியான இடம், சரியான சூழ்நிலை, சரியான மனிதனுக்காக அந்த ரகசியம் காத்துக்கிட்டு கிடக்குங்க. அந்த ரகசியம் சரியான மனிதன். அதுதான் ஒரு புதையலாக இருக்கட்டும், ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டும், ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கிறதா கூட இருக்கட்டும், அதற்காக இந்த பிரபஞ்சமே, மொத்த பிரபஞ்சமே, ஒரு சரியான பூமியில் இருக்க தண்ணி கூட யாரு கிடைக்கணுமோ அதுக்காக வெளிவரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதில் ஆண் ஊற்று பெண் ஊற்று உண்டு. பெண் ஊற்று உள்ளே வந்துட்டு ஆண் ஊற்றை வெளியே அனுப்போம் சக்திக்காக. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இருக்குது பிரபஞ்சங்களில். ஆக நீங்கள் அந்த சரியான நபராக இருக்கலாம். நீங்கள் இந்த சரியான நிலையை அடைவதற்கான தகுதியுள்ள இல்லமாக இருக்கலாம். சரியான தேடலில் இருக்கலாம். அதனால் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த சுவாசத்தை நீங்கள் எடுத்தால் போதும். அபிஷேகம் பண்ணணும், தண்ணியை குடிக்கணுங்களா, அது கூட தேவையே கிடையாது. உட்காந்து நல்ல பிரீத்திங்கை எடுங்க. ஒரு 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 15 நாள் 20 நாள் ஒரு மண்டலம் கடந்துருச்சுன்னா உங்கள் வீடு புறமே இந்த சுவாசம் இருக்கும். அவ்வளோ அற்புதமான விஷயம், அதிசயமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், பிரம்ம சக்தியான விஷயம், பழனி மலையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், குருவாயூர் சிலையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏழுமலை என்ற வெங்கடாஜலபதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அஞ்சனாத்திரி மலை, கருடாஞ்சனாத்திரி மலை என்ற 2 மலைகள் இருக்குது. அங்கே நீலாஞ்சன மலை, அஞ்சனாத்திரி மலை என்று 2 மலைகள் அங்கே இருக்குது. அது பூர்வமே இந்த கல் தான், இதனுடைய சக்தி தான். இதை புரிந்த அணு வேண்டும்.
புனுகு தடவலாம். பச்சை கற்பூரத்தை வச்சு அது மேலே இந்த லிங்கத்தை வைக்கலாம். இது இப்படிலாம் வச்சிங்கன்னா எங்கேயோ போயிடும் அந்த இடம். சொல்கிறதுக்கே முடியல எங்களால். அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள் அதில் இருக்குது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. வந்துவிட்டான் என்று ஆர்ப்பாட்டமாக, அதிசயமாக எவ்வாறு தாங்கள் ஒரு பொருள் வாங்கினால் அடுத்த விடம் காட்டி அதன் அழகை ரசிப்பீர்களோ, அவர்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதை பார்த்து ஆனந்தப்படுவோமோ, அதே போல் எதையுமே நாம் அடுத்தவர்கள் சொல்லுகின்ற மகிழ்ச்சியான சொற்களை வைத்து தான் நாம் ஆனந்தப்படுகின்றோம். நமக்குள்ளே அந்த ஆனந்தத்தை சுயமாக நம் உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதவு நமக்குள் திறக்கப்படவில்லை. அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய கதவை திறக்கின்ற நிலையாக, நெற்றிக்கண்ணை திறக்கின்ற நிலையாக எல்லாம் அந்த சுருமாக்கள், அந்த அஞ்சனக்கள் நீரூற்றின் சக்தி காற்றிலே பரவி உங்கள் இல்லம் முழுவதும் பரவிடும். பிறகு அந்த தண்ணீரை தினசரி மாற்ற வேண்டும். அவ்வாறு சுழன்ற தண்ணீரை எடுத்து குளிக்கும் பொழுது தாங்கள் சோப்பு போடுவதற்கும் உடம்பு முழுவதும் தேய்த்தும் குளிக்கலாம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், என்ன நடக்காது அப்படின்னு கேட்டால் அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக நம்பிக்கையே வாழ்க்கை. யானைக்கு தும்பிக்கை போல மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டும். ஆக நமது உயிர் சக்தியை நாம் வளர்த்து கொள்வோம். இன்றைய நிலையிலே நமது இல்லங்களிலே இவ்வாறு நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் எங்கேயோ ஒரு அணுக்கதிர்வீச்சு நடந்துருதியா, அத்தனை பேரும் பாதிப்படைகிறாங்க. ஆனால் நமது வீட்டுக்கு அந்த பாதிப்பு வராது. ஏன்னா அணுக்கதிர் உலைகளில் அந்த அணுக்கதிர்வீச்சின் சக்தியை அடக்குவதற்கு ஏனென்றால் அந்த அணுக்கதிர்வீச்சின் சக்தியை அடக்கி அதன் வேகத்தை குறைப்பதற்கு எவ்வாறு அடங்காத குதிரையெல்லாம் அடக்கி மன்னர்கள் காலத்திலே பார்த்தார்களோ, அதே போல் அந்த அடங்காத அணுசக்தி ஆற்றலை, அதன் விஷங்களை, அதன் விஷக்காற்றினை இந்த வீட்டில் அஞ்சனைகள் சுழற்சி இருக்கக்கூடிய வீட்டில், அதனுடைய வாசங்கள் இருக்க வீட்டில் அந்த அணுக்கதிர் வீச்சு வராது. இதுபோக விஷக்கிருமிகள் ஊரெல்லாம் பரவி வியாதியை ஏற்படுத்தினாலும் அந்த சுற்றுப்புறத்துக்கு அது வராது. ஆக நவபாசனத்தை எவ்வாறு நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பயன்படுத்துவது, பக்குவமாக பயன்படுத்துவது, நமக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்ற நிலைகள் குருநாதர் கொடுக்கும் வரை உங்களுக்கு குருநாதர் கொடுத்து கொண்டிருக்கும் வரை நமக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க.